அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாப்ளர் எஃபெக்ட் ஃபார்முலாஸ் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த டாப்ளர் எஃபெக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது மருத்துவத்துறையில் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு விதி. இதை உருவாக்குனர் கிறிஸ்டியன் டாப்ளர். சரிங்களா? இவர் இது எதை அடிப்படையாக வச்சு உருவாக்குனார் அப்படின்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க ரயில்வே ஸ்டேஷனில் நம்ம உட்காந்துருப்போம். ரயில்வே ஸ்டேஷனில் நம்ம கண்ணை மூடிக்கிட்டு இருந்தாலும் அதில் ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் தான், ஒரே ஒரு ட்ரெயின் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். வருது இல்லை போகுது அப்படின்னா, நம்மளால் கண்ணை மூடிக்கிட்டு இருந்தாலும் அந்த ட்ரெயின் வருதா இல்லையா நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா என்னென்னா, ட்ரெயின் வரும்போது சவுண்டு அதிகமாகிட்டே வரும், போகும்போது சவுண்டு குறைஞ்சிட்டே வரும் இல்லையா, சத்தம் குறைஞ்சிட்டே போகும். இதை ஒருத்தர் இந்த கிறிஸ்டியன் டாப்ளருங்கிற கவனிக்கிறார். இதை வச்சு ஒரு உருவாக்குனது தான் இந்த டாப்ளர் எஃபெக்ட். இது எதெல்லாம் பயன்படுதுன்னா, குறிப்பாக மருத்துவத்துறையில் பயன்படுது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு உங்களுடைய எலும்பு வலிமையாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு உங்கள் எலும்போட 2 பகுதியிலையும் சப்தத்தை அனுப்புவாங்க. அல்ட்ராசானிக் சவுண்ட் அனுப்புவாங்க. அது எவ்வளோ இப்போ ரொம்ப வலிமையான எலும்பு அப்படின்னா அது போகிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும். வலிமை குறைந்த எலும்புனா அந்த சத்தம் இந்த முனையிலேருந்து அந்த முனைக்கு சீக்கிரமாக போயிடும். இந்த இதுக்கு பயன்படுத்துவாங்க. அது தவிர இது வேறு இதில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மேல் எரெக்ஷன் ப்ராப்ளம் செக் பண்ணுறதுக்கு பயன்படுத்துவாங்க. இப்போ எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, அதை அந்த கருவி, அந்த சத்தம் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த இதுவும் அந்த சத்தம் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த கருவியை இந்த உறுப்பில் 2 முனையில் வச்சுருப்பாங்க. எரெக்ஷன் அதிகமாகுது அப்படின்னா என்லார்ஜ் ஆகும். அப்போ டைம் அதிகமாகும். இதெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. முதல்ல இந்த எரெக்ஷன் இதை செக் பண்ணுறதுக்கும் இது பயன்படுது. மருத்துவத்துறையில் நிறைய இடத்துல பயன்படுது. பொதுவாக திக்னஸ், எலும்போட திக்னஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் நிறைய வகையில் பயன்படுது. இப்போ இந்த டாப்ளர் எஃபெக்டை இப்போ குரூப் 4 கால் ஃபார் ஆயிருக்கு. இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த டாப்ளர் எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாஸை உலக சரித்திரத்திலேயே முதல் தடவையாக கதையாக சொல்ல போகிறது நான் ஒருத்தன் தான். இது ஒரு தன்னம்பிக்கைன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஏன்னா இது வரைக்கும் யாரும் சொல்லலை. சரிங்களா? முதல் தடவையாக இதை ஒரு கதையாக சொல்ல போகிறேன், கவனிங்க. வேறு எப்படி பார்த்தாலும் இதை நீங்கள் மனப்பாடம் பண்ண தேவையில்லை. இதை கேட்டதுக்கப்புறம், இந்த காணொலியை பார்த்து முடித்ததுக்கப்புறம் நீங்கள் மனப்பாடம் பண்ணவே தேவையில்லை. அப்படியே மனசில் இருக்கும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு கற்பனையாக வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்களுடைய பார்ட்னர் இல்லை லவ்வர் இருக்காங்க. நீங்கள் ஒரு அறையில் இருக்கீங்க, ஒரு வகுப்பில் இருக்கீங்க. நடுவில் ஒரு வகுப்பு, அதுக்கப்புறம் இன்னொரு வகுப்பில் உங்கள் லவ்வர் இருக்கார் அப்படின்னா, இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, 2 பேரும் அவர் உங்களை பார்க்க வரலாம், திரும்பி போகலாம். மீட்டிங் எப்படி நடக்கும்? அவர் வருவார், இல்லை திரும்பி போவார். வந்தால் திரும்பி போய் தானே ஆகணும். இல்லை நீங்கள் அவரை போய் பார்க்கலாம், இல்லை திரும்பி வரலாம். இல்லை 2 பேரும் பொதுவாக அந்த நடுவில் இருக்க வகுப்பறையில் மீட் பண்ணலாம். இல்லாட்டி என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், ஆசிரியர்களே பார்த்து உங்கள் இம்சை தாங்க முடியாமல் 2 பேரும் ஒரே வகுப்பில் போட்டு வச்சிடலாம். இப்போ இதை பாருங்கள். இந்த சப்தம் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு கேட்டால், தி லிசனர் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் ஆர் அவே ஃப்ரம் தி சோர்ஸ். சோர்ஸ்னால் என்ன? சத்தத்தை உருவாக்குறது. அதாவது லிசனருங்கிறத லவ்வர் வச்சுக்கோங்க. லவ்வர் உங்களை நோக்கி வரலாம், இல்லை திரும்பி போகலாம். சோர்ஸ் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் ஆர் அவே ஃப்ரம் தி லிசனர். நீங்கள் லவ்வர் அறைக்கு வகுப்புக்கு போகலாம், திரும்பி வரலாம். போத் சோர்ஸ் அண்ட் லிசனர் மூவ் டுவர்ட்ஸ் ஆர் அவே ஃப்ரம் ஈச் அதர். இப்போ 2 பேரும் நடுவில் இருக்கிற ஒரு அறையில் போய் ஒரு வகுப்பறையில் சந்திச்சுட்டு 2 பேரும் பிரிஞ்சு அவங்கவுங்க அறைக்கு போகலாம். அடுத்து, தி மீடியம் மூவ்ஸ் வென் போத் தி சோர்ஸ் அண்ட் லிசனர் ஆர் ரெஸ்ட். அதாவது என்னென்னா, உங்கள் இம்சை தாங்க முடியாமல் மீடியம், ஊடகம் என்ன அப்படின்னா, அந்த வகுப்பறை நடத்துகிற ஆசிரியரே உங்கள் 2 பேர்த்துக்கு ஒரே அறையில் ஒரே வகுப்பில் போடலாம். சரிங்களா? இப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மொத்தத்தில் லிசனர் மூவ், அதாவது அந்த சத்தத்தை கேட்குறவர் ட்ரெயினை நோக்கி போகலாம், இல்லை ட்ரெயினை விட்டு விலகி போகலாம். ட்ரெயின் அவரை நோக்கி வரலாம், இல்லை விலகி போகலாம். 2 பேரும் ஒருத்தரை நோக்கி போகலாம், இல்லை ஒருத்தரை விட்டு விலகி போகலாம். இல்லாட்டினா இந்த ஊடகம், காற்றுங்கிற ஊடகம் இந்த சத்தத்தை கொண்டு கொடுக்கலாம். ஊடகத்தில் என்ன பங்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாட்டு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். 7ஆம் அறிவியல் ஒரு பாட்டு இருக்குது, தொலைதூர பாடல் நீ அப்படின்னு. தொலைதூரத்தில் இருக்க பாட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக கேட்கும். ஒரு சில நேரம் நல்லா கேட்கும், ஒரு சில நேரம் மெல்ல கேட்கும். ஏன் அப்படின்னா, அந்த காற்று ஊடகம் நல்லா காற்றடிச்சிச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா முழுசாக அந்த பாட்டு நல்லா தெளிவாக கேட்கும். அப்போ காற்று கம்மியாக அடிச்சுன்னா அந்த பாட்டு தெளிவாக கேட்காது. அப்போ என்ன அப்படின்னா, இந்த ஊடகத்துக்கு ஒரு பங்கு இருக்குது சத்தத்தை கேட்குறதில்ல. சரிங்களா? ஸோ
இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதுக்கு பற்றி மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு எஸ்னா என்ன அப்படின்னா சோர்ஸ், எல்னா லிசனர். சோர்ஸ்னா வந்து உருவாக்குற இடம், சத்தம் உருவாகுற இடம், அதாவது ட்ரெயின். எல்னா லிசனர். அடுத்து விஎஸ்னா வெலாசிட்டி ஆஃப் சோர்ஸ், அதாவது அந்த ஒலியை உண்டாக்குவதின் திசைவேகம். விஎல் அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் லிசன், அதாவது அந்த ஒலியை கேட்பவரின் திசைவேகம். என்ங்கிறது ஃப்ரீக்வன்சி ஆஃப் சவுண்ட் ப்ரொடியூஸ் பை தி சோர்ஸ். இதனுடைய அதிர்வெண், எதனுடைய அதிர்வெண்? இந்த சப்தத்தை ஒலியை உருவாக்கக்கூடியதின் அதிர்வெண். அடுத்து என் டேஷ்ங்கிறது ஃப்ரீக்வன்சி ஆஃப் சவுண்டு ரிசீவ்டு பை தி லிசனர். இது ரிசீவ்டு பை தி லிசனர்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பாட்டு வந்து காற்றோடைய ஊடகத்தால் நமக்கு ரொம்ப தெளிவாகவும் கேட்கலாம், மெல்லவும் கேட்கலாம். அதனால் வந்து ஃப்ரீக்வன்சி வந்து மாறணும். நம்ம அந்த சத்தத்தை கேட்குற அந்த கேட்பவருக்கு வந்து அந்த அந்த அதிர்வெண் வந்து ஒலியின் அதிர்வெண் வந்து மாறும். அதை தான் இதை வைக்கிறோம். சரியா? இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஃபார்முலாஸை பற்றி ஞாபகத்தில் வச்சுக்கிறோம். இப்போ என்ன அப்படின்னா, இதில் பாருங்கள், ஒரு மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 8 ஃபார்முலா இருக்குது. இந்த 8 ஃபார்முலா தான் நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கதையாக சொல்ல போகிறேன். நீங்கள் மனப்பாடம் பண்ணவே தேவையில்லை. முதல்ல பாருங்கள், போத் தி சோர்ஸ் அண்ட் லிசனர் மூவ் டுவர்ட்ஸ் ஈச் அதர். சரியா? 2 பேரும் ஒருத்தர் நோக்கி வர்றாங்க. இப்போ டபுள் சைடு லவ்னு வச்சுக்கோங்க. 2 பேருமே லவ் பண்ணுறாங்க அப்படின்னா சீக்கிரமாக பிக்கப் ஆகிடும், வேகம் அதிகமாக இருக்கும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, 2 பேருமே ஒருத்தர் நோக்கி வர்றாங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சோர்ஸ் அண்ட் தி லிசனர் டிக்ரீஸ். அதாவது அந்த ட்ரெயினுக்கும் அதை கேட்பவருக்கும் இடையில் இருக்க தூரம் வந்து குறையும். அடுத்து அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி மோர் தென் ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி. என்ன அப்படின்னா, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒப்பீட்டு அதிர்வெண் வந்து உண்மையான அதிர்வெண்ணை விட அதிகமாக இருக்கும். இது எப்படி இதை எடுத்துக்கலாம் அப்படின்னா, சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணுற ஆக்சுவலான ஒரு சத்தத்தை விட இவர் கேட்குற சத்தம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இவர் ஒரே இடத்துல நின்றுருந்தாருன்னா சத்தம் ஒரு மாதிரி கேட்டிருக்கும். இவரும் முன்னாடி போகிறாரு, ட்ரெயினும் முன்னாடி வர்றாரு அப்படின்னா வந்து சத்தம் வந்து ஆக்சுவலாக கேட்க வேண்டிய சத்தத்தை விட அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. அதாவது ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் இவர் நின்றுருந்தாருன்னா அவருக்கு ஒரு சத்தத்துடைய அந்த ஒரு அதிர்வெண்ணில் அது கேட்டிருக்கும். ஆனால் இவரும் முன்னேறி போகிறாரு, அப்போ அந்த அதிர்வெண் வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா? இது இப்போ வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபார்முலாவில் நீங்கள் எப்படி ஷார்ட்கட்டாக ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்க சொல்கிறோம். என் டேஷ்ங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா, கேட்பவருக்கு, அதாவது இந்த ஒலியை கேட்பவருக்கு கிடைக்கின்ற அதிர்வெண். இது வந்து இந்த ஃபார்முலா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த பக்கம் என் இருக்கும், மேலேயும் வி கீழேயும் வி. மேலே லிசனர், கீழே வந்து சோர்ஸ், அதாவது சப்தத்தை உருவாக்குவர் கீழே, மேலே வந்து லிசனர். இந்த ஃபார்முலாவில் இந்த ப்ளஸ்ஸு இதுதான் வந்து குழப்பம். இதை அப்படியே வச்சுருங்க. இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு கேட்டால், இப்போ பாருங்கள், உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, மேலேயும் கீழேயும் வி இருக்கும், நடுவில் இருக்க சைனை மறந்துடுங்க. மேலே லிசனர், கீழே வந்து சோர்ஸு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் எப்போவுமே என் டேஷ் தான் நம்ம கண்டுபிடிப்போம். அதாவது கேட்பவருக்கு எவ்வளவு அதிர்வெண் கேட்குது, சத்தத்தின் அந்த ஒலியின் அதிர்வெண் எவ்வளவுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா, மேலேயும் கீழேயும் வி இருக்கும், மேலே லிசனர், கீழே வந்து சோர்ஸ், அதுக்கப்புறம் அந்த இடத்துல என் இருக்கும். இவ்வளோதான் ஃபார்முலா. சரியா? இப்போ பாருங்கள், சிச்சுவேஷன் பாருங்கள். இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணவே தேவையில்லை. நான் சொன்ன மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. என் டேஷ் தான் எப்போவுமே கண்டுபிடிப்போம். அதாவது கேட்பவருக்கு எவ்வளோ அதிர்வெண்ணில் ஒலி கேட்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ அந்த பக்கம் என்ன இருக்கும்? என் இருக்கும் ப்ராக்கெட்டுக்கு அப்புறம். மேலேயும் கீழேயும் வி இருக்கும், மேலே வந்து லிசனர், கீழே வந்து சோர்ஸ். திரும்ப பார்த்துக்கோங்க, என் டேஷ் தான் கண்டுபிடிப்போம். அப்போ இந்த பக்கம் என் இருக்கும், மேலேயும் கீழேயும் வி இருக்கும், இங்கே வந்து லிசனர், சோர்ஸ். சரிங்களா? இதை தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கிறோம் அப்படின்னா, 2 பேரும் ஒருத்தர் நோக்கி வர்றாங்க அப்படின்னா சத்தம் அதிகமாக தான் இருக்கும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிகிறதுக்காக சொல்கிறேன். இந்த பாருங்கள், 10/5ன்னு போட்டால் இந்த இடத்துல என்ன வேல்யூ வரும்? 2 வரும். 10/2ன்னு போட்டால் மேலே வந்து என்ன வரும்? 5 வரும். 5 பெருசா 2 பெருசா? இப்படி பார்த்துங்க. அதுக்கப்புறம் 10/1 அப்படின்னு போட்டால் மேலே வந்து ஆன்சர் என்ன வரும்? 10 வரும். அதாவது என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, மேலே ஒரு நமக்கு வந்து பெரிய எண் கிடைக்கணும் அப்படின்னா, பெரிய எண் ஆன்சராக ஒரு வகுத்தலில் கிடைக்கணும் அப்படின்னா, மேலே இருக்கிற எண் பெருசாக இருக்கணும், கீழே இருக்கிற எண் எவ்வளவு சிறுசாக இருக்கோ கீழே இருக்கிற எண் வந்து சிறுசாக இருக்கணும். சரிங்களா? இப்போ இதையே வேறு மாதிரி போடுவோம், உங்களுக்கு புரிகிறக்காக தான் அந்த கணக்கு. சரிங்களா? இந்த 10 5 - 1 என்ன வரும்? 10/4 வரும். சரிங்களா? அடித்தோன்னா 2.5 அப்படியே வச்சுக்கோங்களேன். இப்போ 10 5 + 1 6 அப்படின்னா என்ன? 10/6ன்னு என்னாச்சு உங்களுக்கு? இப்போ 5 +
இதை 4 + 1 4 - 1ன்னு வச்சுக்கோங்க. 4 - 1 4 - 1 என்ன வரும்? 3 வரும். அப்படின்னா வந்து 3 பாயிண்ட் சம்திங் வரும். இப்போ 4 + 1 5 அப்படின்னா 10/5 என்னாச்சு? 2. என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, மேலே பெரிய வேல்யூ கிடைக்கணும் அப்படின்னா கீழே வந்து மைனஸ் இருக்கணும். திரும்ப சொல்கிறேன். 100 / 75 - 25. அடுத்து 100 / 75 + 25. இப்போ பாருங்கள், 100 / 50 சரிங்களா? 100 / 100. அப்போ இங்கே ஆன்சர் 1 தான் வரும். இங்கே ஆன்சர் 2 வரும். அதாவது மேலே பெரிய வேல்யூ கிடைக்க வேண்டும் என்றால் கீழே மைனஸ் இருக்க வேண்டும், அவ்வளோதான். ஒரு பெரிய வேல்யூ கிடைக்கணும்னா மேலே பெரிய வேல்யூ இருக்கணும், கீழே சின்ன வேல்யூ இருக்கணும். இதுதான் பேசிக். புரியுதா? ஒரு பெரிய வேல்யூ ஆன்சராக வகுத்தலில் வரணும்னா மேலே பெரிய வேல்யூ இருக்கணும், கீழே சின்ன வேல்யூ இருக்கணும். இதை ஞாபகத்தில் வச்சுக்கிறோம். அதாவது மேலே வந்து ப்ளஸ் இருக்கணும், கீழே வந்து மைனஸ் இருக்கணும். இப்போ இந்த விஷயத்துக்கு வாங்க, இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்கிறேன். 100 + 20 100 + 100 / 50 - 50. திரும்ப 100 - 100 / 50 + 50. இப்போ என்ன வேல்யூ வரும் பாருங்கள். 100ஓட 100 கூட்டியிருக்கோம், அப்படின்னா என்ன வரும்? 200 / 50 - 50 அப்படின்னா 0. ஆன்சர் வந்து 200. இப்போ 100லேருந்து 100 கழிச்சிருக்கோம், 0. 50 + 50 100. சரிங்களா? அப்போ மொத்தம் என்ன அப்படின்னா, பெரிய வேல்யூ கிடைக்கணும்னா மேலே ப்ளஸ் இருக்கணும், கீழே மைனஸ் இருக்கணும். அவ்வளோதாங்க. சிம்பிள் லாஜிக். நான் சொல்ல வந்த லாஜிக் எல்லாமே ஒன்று தான். பெரிய வேல்யூ கிடைக்கணும்னா மேலே வந்து ப்ளஸ் இருக்கணும், கீழே மைனஸ் இருக்கணும். சரிங்களா? இப்போ என்ன அப்படின்னா, நம்ம என்ன சொன்னோம்? 2 பேரும் வந்து ட்ரெயினும் அதை கேட்குறவங்களும் ஒருத்தர் நோக்கி மூவ் பண்ணி வர்றாங்க. அப்போ பெரிய சத்தம் வந்து பெருசாக இருக்கணும். அப்போ என்ன இருக்கணும் அப்படின்னா, மேலே என்ன இருக்கணும்? ப்ளஸ் இருக்கணும், கீழே மைனஸ் இருக்கணும். அவ்வளோதான். இதுதான் நான் சொல்ல வந்தேன். சரிங்களா? மேலே ப்ளஸ் இருந்து கீழே மைனஸ் இருந்தால் தான் பெரிய வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? இது வந்து 2 பேரும் ஒருத்தர் நோக்கி மூவ் பண்ணி வரும்போது. 2வது சினாரியோ பாருங்கள். சோர்ஸ் அண்ட் லிசனர் மூவ் அவே ஃப்ரம் ஈச் அதர். அதாவது இப்போ ட்ரெயினும் வந்து பிளாட்ஃபார்ம் விட்டு விலகி போகுது. இப்போ அந்த ட்ரெயின் சத்தத்தை கேட்குறவர் ட்ரெயினுக்கு எதிர் திசையில் போகிறாரு. அப்போ என்னென்னா வேகமாக சத்தம் குறையும். அதாவது சத்தம் ரொம்ப குறைந்த அளவில் இருக்கும். போன தடவை சத்தம் அதிகமான லெவலில் இருக்கும். அதிகமான லெவலில் இருக்குன்னா மேலே ப்ளஸ், கீழே மைனஸ். இப்போ குறைந்த அளவில் இருக்குன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட். என்னது? மேலே ப்ளஸ்ஸு, கீழே மைனஸாக. இங்கே வந்து மேலே மைனஸு, கீழே ப்ளஸ். ஓகேவா? முடிந்ததா? அவ்வளோதான். இப்போ வந்து இதை வந்து பேசிக்காக வச்சுக்கிறோம். இதுக்கப்புறம் தான் கதைக்குள்ளே போகிறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மேலேயும் கீழேயும் ப்ளஸ்ஸு V தான் இருக்கும். மேலே லிசனர், கீழே வந்து சோர்ஸு, இங்கே என்டேஸு, இங்கே வந்து N ப்ராக்கெட்டுக்கு அப்புறம். நம்ம சொன்ன ஃபஸ்ட்டு சினாரியோ என்ன? 2 பேரும் ஒருத்தர் நோக்கி வர்றாங்க. ஒருத்தர் நோக்கி வர்றாங்கன்னா சத்தம் அதிகமாகும். இந்த மாதிரி ஒரு வகுத்தலில் இருக்கிற இதில் பெரிய மதிப்பு வரணும் அப்படின்னா மேலே ப்ளஸ்ஸு, கீழே மைனஸ் இருக்கணும். அவ்வளோதான் விஷயம். இதுக்கு ஆப்போசிட்டு இங்கே 2 முடிஞ்சு போச்சா? இப்போ அடுத்து தான் ஒரு கதைக்கு வர்றோம். மீதி 6 ஃபார்முலாவுக்கு ஒரு கதை. இப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க? ஒரு பெரிய ஒரு பட்டுச்சேலை கடைக்கு போகிறீங்க. நல்லி சில்க் போகிறீங்க. அங்கே போய் நீங்கள் போகிறீங்க. அவர் வந்து விலை கம்மியாக தான் தருவார். அவர் குறைந்த லாபம் வச்சு தான் விற்பார் அப்படின்னு வச்சுக்கோங்க. குறைந்த லாபம் வச்சு தான் விற்பார் பொதுவாக. இருந்தாலும் இப்போ நீங்கள் நல்லி சில்க் போகிறீங்க. அங்கே வந்து அவர் ஒரு விலை சொல்கிறாரு. அந்த விலையை நீங்கள் பேரம் பேச போகிறதே இல்லை. சரிங்களா? எந்த ஒரு ஒரு பேச்சுக்கு தான் நல்லி சில்க் சொல்கிறேன். நீங்கள் எந்த ஒரு பட்டுச்சேலை கடைக்கு போனாலும் அங்கே நீங்கள் பேரம் பேச போகிறதே இல்லை. அவங்க என்ன விலை சொல்கிறாங்களோ அதை செய்ய போகிறீங்க, அதை கொடுக்க போகிறீங்க. இப்போ நான் வந்து பட்டுச்சேலை வீட்டிலேயே நெஞ்சு ஒவ்வொரு வீடாக வந்து பட்டுச்சேலை விற்கிறேன். சரிங்களா? இப்போ என்னால் வந்து நானே பட்டுச்சேலை நெஞ்சு வர்றதால நல்லி சில்கை விடையோ இல்லை வேறு ஒரு உடையோ இதையை விட கொஞ்சம் கம்மியாக கொடுக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஏன்னா நானே நெய்கிறேன், நானே தான் தொழிலாளி, நானே தான் முதலாளி. இப்போ நான் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து ரொம்ப கம்மியான விலை தான் சொல்கிறேன். அப்படி சொன்னாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா என்கிட்ட பேரம் பேசுவீங்க. கரெக்டாக? இப்போ நான் பெரிய லெவலில் வந்துட்டேன். ஒரு நல்லி சில்க்கு இணையாக நான் வந்து ஒரு பெரிய பணக்காரன் ஆகிட்டேன். கடை வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் வந்து என்னையை நோக்கி, கடையை நோக்கி என்னையை தேடி வர்றீங்க.
இந்த டைமில் நான் வந்து விலை கூட தான் சொல்லுவேன், ஏற்கனவே சொன்னதை விட. இங்கே நீங்கள் பேரம் பேசவே மாட்டீங்க. சரிங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பொருளை உருவாக்குபவர் வந்து பொருளுக்கு யாருக்கு தேவையோ அவங்கள நோக்கி போகும்போது அவங்க அந்த பொருளுடைய விலை வந்து குறையும். இப்போ பொருளை உருவாக்கியவர் அதே இடத்துலயே இருக்கார், பொருள் வாங்குறவங்க தேடி போகும்போது அந்த பொருளோட விலை வந்து அதிகமாகும். பொருளை உருவாக்குவர்னு சொல்கிற இடத்துல இந்த இடத்துல சப்தத்தை உருவாக்குவார்னு வச்சுக்கோங்க. சப்தத்தை உருவாக்குபவர் லிசனரை நோக்கி போகும்போது அந்த மதிப்பு வந்து குறையும், மைனஸ் ஆகும். இப்போ லிசனர் வந்து சப்தத்தை நோக்கி போகும்போது அந்த மதிப்பு வந்து ப்ளஸ் ஆகும், கூடும். இதான் வந்து ஒரு கதை. புரிஞ்சிடுச்சா? இப்போ இதை அடிப்படையாக வச்சு நம்ம வந்து இந்த ஃபார்முலாஸ்லாம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே சொன்ன ஃபார்முலா 2 ஃபார்முலா நீங்கள் மனப்பாடம் பண்ண தேவையில்லை, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? சிம்பிளான லாஜிக் என்ன, ஒரு வகுத்தலில் மேலே ப்ளஸ்ஸும் கீழே மைனஸும் இருந்தால் தான் பெரிய மதிப்பு கிடைக்கும், அவ்வளோதான். அதுதான் ஃபஸ்ட்டு சினாரியோ. சரிங்களா? இப்போ 3வது சினாரியோக்கு போகிறோம். போத் சோர்ஸ் அண்ட் லிசனர் மூவ் பிஹைண்ட் ஈச் அதர். சோர்ஸ் ஃபாலோஸ் தி லிசனர். என்ன சொல்கிறேன், சோர்ஸ்னால் என்ன, உருவாக்குபவர். பொருளை உருவாக்குபவர் பொருளை வாங்குபவரை நோக்கி செல்கின்றார். அதாவது நான் வந்து வீட்டிலேயே ஒரு பட்டு சேலை நெஞ்சு நேராக உங்கள்கிட்ட வந்து தர்றேன். இப்போ என்ன ஆகும், நீங்கள் வந்து பேரம் பேசுவீங்க, என்ன ஆகும், விலை வந்து குறையும். சரிங்களா? விலை என்னாகும், குறையும். இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும், விலை வந்து குறையும். இதில் பாருங்கள், அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி டிபெண்ட்ஸ் ஆன் தி வெலாசிட்டிஸ் ஆஃப் சோர்ஸ் வந்து லிசனர். வெலாசிட்டிஸ் ஆஃப் சோர்ஸ் பிகம்ஸ் ஆப்போசிட் இன் கேஸ் 2. அதை என் மைண்டில் வச்சுக்காதீங்க, நான் சொல்கிறத மனசில் வச்சுக்கோங்க, கடைசி இதை படிங்க புரியும். இப்போ என்ன சொன்னேன், நான் வந்து என்ன சொன்னேன், பொருளை உருவாக்குபவர் வந்து பொருள் லிசனர், அதாவது பொருளை வாங்குபவரை நோக்கி சென்றால் மதிப்பு குறையும். குறையும்னா என்ன, மைனஸ். சரியா? மதிப்பு என்ன ஆகும், குறைஞ்சிரும். இப்போ நான் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து பட்டுச்சேலை வந்து கேட்குறேன், இல்லை வேண்டாம்ப்பா நான் வந்து 2000 சொல்கிறேன், இல்லை 20000 சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா ஒரு 15,000 கேட்குறீங்க. நான் உடனே வந்து இல்லைங்க நானே ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படி இப்படின்னு சொன்னால், எனக்கு நாளைக்கு வந்து என் மகளுக்கு கல்யாணம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இன்னும் ஒரு 10,000 குறைச்சி கேட்பீங்க. ஏன், எனக்கு அவசியம்னு தெரியுது உங்களுக்கு. அப்போ என்னென்னா, பொருளை உருவாக்கியவர் வாங்குபவரை நோக்கி செல்லும்போது அது மைனஸ் ஆகும், பொருளின் விலை குறையும். பொருளை உருவாக்கியவருங்கிற இடத்துல சப்தத்தை உருவாக்கியவர்னு போட்டுக்கோங்க. சரியா? இப்போ பிரச்சனை கன்ஃபியூஷன் இல்லைல்ல. ஏற்கனவே நம்ம சூத்திரப்படி நம்ம மனசில் வச்சுக்கிறது என்னது, என் டேஸ் இந்த பக்கம் இருக்கும், அந்த பக்கம் என் இருக்கும், மேலேயும் கீழேயும் வி, அடுத்து வந்து மேலே வந்து வெலாசிட்டி ஆஃப் லிசனர், கீழே வந்து வெலாசிட்டி ஆஃப் சோர்ஸ் இருக்கும். இந்த ஃபார்முலா இந்த மெத்தட் நமக்கு மாறப்போகிறது. நடுவில் இருக்க சைன் தான் குழப்பம், அதுக்கு தான் நான் கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? பொருளை உருவாக்கியவர் தேடி போகும்போது விலை குறையும். நான் என்ன சொன்னேன், முதல்ல போய் தேடுறேன், விலை குறையுது. அங்கே நான் 20,000 சொல்கிறேன், நீங்கள் 15,000 கேட்குறீங்க. திரும்ப சொல்கிறேன், என் மகளுக்கு வந்து நாளைக்கு கல்யாணம், கொஞ்சம் அவசரமாக கொஞ்சம் அப்படின்னா நீங்கள் இன்னொரு 10,000 கூட குறைப்பீங்க. ஏன், எனக்கு அவசியம் இருக்குதுன்னு தெரியுது, பழையபடி குறையுது. சரிங்களா? அடுத்து 3வது, both the source and listener they move one behind each other. listener follows the source. listener follows the, அதாவது பொருளை வாங்குறவர் தேடி வர்றாரு. இப்போ நான் வந்து கடை வச்சு பெரிய ஆள் ஆகிட்டேன், நீங்கள் என்கிட்ட வர்றீங்க, வந்து என்ன சொல்கிறீங்க, இந்த மாதிரி அவங்க கடையை நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க, என்ன ரேட் அப்படின்னு கேட்டால், நான் வந்து கடை போட்டு உட்காந்துருக்கேன். அப்போ என்ன ஆயிரும், விலை வந்து என்ன ஆயிரும், கூடிடும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், நாளைக்கு என் மகளுக்கு கல்யாணம். நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ நாளைக்கு என் மகளுக்கு கல்யாணம் ஆகும், உடனே வந்து எனக்கு வாங்கி ஆகணும், உங்கள் கடையில் தான் வாங்கணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், நான் என்ன பண்ணுவேன், நான் இன்னொரு மடங்கு விலையை கூட்டிடுவேன். 20,000 சேலையை முதல்ல நீ வந்து தேடி வந்தேன்னு வந்து 22,000 சொல்லுவேன். உனக்கு எமர்ஜென்சி, நீ இந்த கடையில் தான் வாங்கணும் உங்கள் வீட்டில் சொன்னாங்கன்னு சொன்னால் இன்னொரு 3,000 சொல்லி 30,000 சொல்லுவேன். அதை எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் வந்தது என்ன சொல்லுவேன், அந்த 20,000 ஒரு ரகம் இருந்துச்சு, அது இல்லை, இப்போ 22,000 நகர் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த அடுத்து இந்த விஷயத்த சொல்கிறீங்க, நாளைக்கு கல்யாணம், நான் அவசரமாக என் மகன் இங்கே தான் வாங்க சொன்னான் அப்படின்னு என்ன சொல்லுவேன்னா, நான் இந்த வேலைக்காரனை கூப்பிட்டு உள்ளே போய் அது இந்த ஒரு அந்த மாடல் எப்பவும் இப்போவுமே அது இருக்கான்னு பார்த்துட்டு வா அப்படின்னு லேசாக சைகை கொடுத்து அனுப்புவேன். அவன் போய்ட்டு இல்லை அப்படின்னு சொன்னால், அந்த மாடல் இல்லை சார், 30,000 மாடல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். 30,000 மாடல்னு சொல்லி நான் கொடுக்க போகிறது தான் அந்த 20,000 சேலை தான். 22,000 சொன்னதே இது அந்த 20,000 சேலை தான். திரும்ப என்ன ஆகும், விலை வந்து கூடும். ஏன் அப்படின்னா, பொருளை உருவாக்கியவனை நோக்கி நீங்கள் வந்திருக்கீங்க. அதாவது சப்தத்தை உருவாக்கியவரை நோக்கி கேட்பவர் போனால் ரெண்டுமே வந்து ப்ளஸ். விஷயம் இவ்வளோதாங்க.
என்னென்னா இல்லை இப்படி எடுத்துக்கலாம், நீங்கள் இன்னும் இந்த மாதிரியே எடுத்துக்கலாம். என்னென்னா ஒரு பொண்ணை தேடி நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த பொண்ணு ஏகப்பட்ட கண்டிஷன் போடும். நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், வேண்டாம் நான் வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் பழகுறேன், நான் உங்களை பிரதர் மாதிரி நினச்சேன், வேறு என்ன சொல்கிறது, நான் படிக்க தான் வந்திருக்கேன், இந்த மாதிரி நிறையா கதை சொல்லலாம். சரியா? இப்போ அந்த பொண்ணு உங்களை நோக்கி வருதுன்னு வச்சுக்கோங்க, எந்த பையனா கண்டிஷன் போடுவானோ. ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொண்ணு பையனை நோக்கி வருதுன்னா கண்டிஷன் போட வாய்ப்பு இருக்குது, மதிப்பு உயரும். சரிங்களா? இப்போ இங்கே பார்க்கலாம், திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன் கேளுங்க. சோர்ஸ் மூவ்ஸ் ஃபாலோஸ் தி லிசனர். அதாவது பொருளை தயாரிக்கிறவர் விற்கிறவர் வாங்குறவரை நோக்கி வீட்டில் போய் நான் வந்து சொல்கிறேன், அப்படி சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் விலை வந்து குறையும். திரும்ப என்னுடைய எமர்ஜென்சி சொன்னால் என்ன ஆகும், பழையபடி விலை குறையும். அடுத்து லிசனர் ஃபாலோஸ் தி சோர்ஸ். பொருளை வாங்குபவர் பொருளை என்னை நோக்கி வர்றார் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், விலையை கூட்டுவேன். ரொம்ப எமர்ஜென்சின்னு சொன்னால் பழையபடி நான் இன்னும் கொஞ்சம் விலையை கூட்டுவேன். இதுக்கு அப்படி இங்கே ரெண்டுமே மைனஸ், இங்கே ரெண்டுமே ப்ளஸ். சரிங்களா? அடுத்தது மூன்றாவது சோர்ஸ் அட்டு ரெஸ்ட். லிசனர் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் தி சோர்ஸ். என்ன ஆச்சு அப்படின்னா பொருளை உருவாக்குவார், அதை நான் தான் பட்டுச்சேலை உருவாக்குறேன். நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா வீட்டில் வந்து ரெஸ்ட்டில் இருக்கேன், ஞாயிற்றுக்கிழமையில இருக்கேன், நான் ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட்டில் இருக்கேன். சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் என்கிட்ட வந்து அவசரமாக ஒரு பட்டுச்சேலை செஞ்சு கொடு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சாதாரணமாக பட்டுச்சேலை 20,000னா இன்றைக்கி 25,000ங்க அப்படின்னு சொல்லுவேன். சரிதானே? சோர்ஸ் அட்டு ரெஸ்ட்டு. சரிங்களா? எஸ் எங்கே இருக்கும், கீழே இருக்கும். ரெஸ்ட்னா என்ன, ஓய்வு, ஜீரோ. இங்கே வந்து பாருங்கள், சோர்ஸ் அட்டு ரெஸ்ட்னா கீழே வி மட்டும்தான் இருக்கும், விஎஸ் வராது. ஏன்னா விஎஸ் என்னது, ஜீரோ, ரெஸ்ட்டு. ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன, நீங்கள் என்னை தேடி வந்திருக்கீங்க, நான் என்ன சொன்னேன், விலையை கூட்டுவேன். அப்போ ப்ளஸ்ஸா? ஓகேவா? அடுத்த ஃபார்முலா ஈஸியாக மனசில் வந்துருச்சா? அடுத்தது பாருங்கள், சோர்ஸ் அட்டு ரெஸ்ட்டு. லிசனர் மூவ்ஸ் அவே ஃப்ரம் தி சோர்ஸ். இப்போ நான் வந்து என்னென்னா உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி படுத்திருக்கேன் வீட்டில். ஆனால் எனக்கு வந்து என்ன அப்படின்னா நான் உருவாக்கியிருக்க பட்டுச்சேலையை விற்கணும். அப்போ நீங்கள் ரோட்டில் நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்க, பக்கத்து வீட்டுக்காரர், நான் வந்து கூப்பிட்டு சேலை வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பேன். அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, என்ன சொல்லுவீங்க, பட்டுச்சேலை 20,000ரூவாண்ணா, எனக்கு இப்போ தேவையில்லை, நீ சொல்கிற வேணால் ஒரு 5,000 தர்றேன் கொடு அப்படின்னு கேட்பீங்க. கரெக்டா? இப்போ என்ன அப்படின்னு கேட்டால் சோர்ஸ் அட்டு ரெஸ்ட்டு. அப்போ என்ன ஆகும், விலை வந்து குறையும், மைனஸு. சரியா? சரி, அடுத்தது பாருங்கள், லிசனர் அட்டு ரெஸ்ட்டு. சோர்ஸ் ஃபாலோ மூவ்ஸ் டுவர்ட்ஸ் தி லிசனர். இப்போ என்ன அப்படின்னு கேட்டால் லிசனர் அந்த பொருளை வாங்குபவர் வந்து பொருளை வாங்குகிற ஐடியாலே இல்லை, வீட்டில் விசேஷமே இல்லை, அவர் பாட்டு வீட்டில் படுத்து கிடக்கார். நான் போய் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால் வீட்டில் போய், சார் பட்டுச்சேலை கொஞ்சம் வாங்கிக்கோங்க, நல்லா தரமான பட்டுச்சேலை 20,000 அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால், எனக்கு இப்போ தேவையே இல்லை, ஆனால் நீ தர்ற, வேணா 20,000 பட்டுச்சேலையை ஒரு 10,000 கொடு, நான் வேணால் வாங்கிக்கிறேன், அவ்வளோதான் ரூபா இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ என்னாச்சு, விலை குறையும். இப்போ இங்கே என்னாச்சு, லிசனர் அட் ரெஸ்ட். அப்போ மேலே வந்து இந்த விஎல்ங்கிறது 0 ஆயிடுது, அதனால் வி மட்டும்தான் இருக்கும். அடுத்து நான் சோர்ஸ் தேடி போனதால், பொருளை உருவாக்கியவர் தேடி போனதால் மைனஸ் ஆயிரும். பொருளை உருவாக்கியவங்கிற பதிலாக சத்தத்தை உருவாக்குபவர், ட்ரெயின் அப்படின்னு அதில் வச்சுக்கணும். சரிங்களா? கடைசி பாருங்கள், லிசனர் அட் ரெஸ்ட். சோர்ஸ் மூவ்ஸ் அவே ஃப்ரம் தி லிசனர். சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மகளுக்கு மறுநாள் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கீங்க, உங்கள் மகளுக்கு மறுநாள் கல்யாணம், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை உங்கள் ஊரில் இருக்க கடையெல்லாம் பூட்டி கிடக்கு. நான் தான் பக்கத்து வீட்டுக்காரன், பட்டுச்சேலை தயாரிக்கிறவன், உங்கள் வீட்டை கிராஸ் பண்ணி போகிறேன். சாரி, உங்கள் வீட்டிலேருந்து நான் வந்து அந்த பக்கம் உங்கள் வீட்டை கிராஸ் பண்ணி போகிறேன். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு பட்டுச்சேலை தேவை, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி நாளைக்கு கல்யாணம், என் மகளுக்கு கல்யாணம், எனக்கு வந்து பட்டுச்சேலை நெஞ்சு கொடு அப்படின்னு. நான் என்ன சொல்லுவேன்னா விலையை கூட்டி சொல்லுவேன், அதாவது ப்ளஸ். கரெக்டாக என்ன சொன்னேன், லிசனர் அட் ரெஸ்ட்டு. இப்போ எல்ங்கிறது 0 ஆயிடுது, அப்போ மேலே வி மட்டும்தான் இருக்குது. இப்போ என்ன ஆகும், விலை வந்து கூட்டிடும். சரிங்களா? இவ்வளோ தாங்க ஃபார்முலாஸ், இவ்வளோ தாங்க ஷார்ட்கட். புரிஞ்சுதா? புரியலாம் திரும்ப ஒரு தடவை பாருங்கள், புரியும். மனப்பாடமே தேவையில்லை. சரிங்களா? நன்றி, வணக்கம்.